ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரம் சேலம். இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வச்சிடலாமாங்க. இதுக்கு நாங்கள் ஷீலா மீன் தான் எடுத்திருக்கோம். கடல் மீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா நாளைக்கு மீதி ஆகும். அதை வச்சு ஓட்டிக்கலாம்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கே ஃபுல்லாக காலியாகிடும். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், மிளகு, வரமிளகா. இது ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், வரமிளகா, ஜீரகம், மிளகு, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அது கூடவே 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த பக்கம் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு பாருங்கள், நாங்கள் கடல் ஷீலா மீன் தான் எடுத்துருக்குறோம். இது நல்லா வதங்கினோடனே திருவுண தேங்காய் அது கூடவே இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்திக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள். நான் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம் போனோடனேங்க நல்லா மூடி வச்சு நல்லா பச்சை வாசம் போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு கெட்டியமாக வேணாலும் சரி, தண்ணியாட்ட வேணாலும் சரி, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா கொதிக்கணுங்க. உங்களுக்கு அந்த கொதிக்கும் போது ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சோடனே லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணி சுட சுட சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல் வேறு லெவல் காம்பினேஷனுங்க. இது கண்டிப்பாக இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கண்டிப்பாக நீங்கள் இட்லி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பை ஃப்ரம் சேலம்.